வணக்கம் உறவுகளே. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் பல்வேறு வகையான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே தேசிய அலைவரிசை என்ற ரீதியிலே ரூபவாகினி மற்றும் நேத்திர அலைவரிசைகள் மக்களுக்காக இது தொடர்பான விழிப்பூட்டல் மற்றும் இது தொடர்பான பல்வேறு வகையான தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. அந்த வகையிலே நேத்ராவின் சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இந்த வழியில் இணைந்திருக்கின்றோம். இந்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதியில் நம்மோடு இந்த வழியில் இணைந்து கொள்கின்றார். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் விஷயமாக இந்த சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இது தொடர்பான சட்டங்கள் மற்றும் செயற்திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதி நம்மோடு இணைந்து கொள்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தினுடைய சிரேஷ்ட உதவி நூலகர் திருவாளர் ரமணன் அவர்கள் இந்த வழியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை பணிபண்போடு இந்த வழி நாங்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். நேத்ரா டிவிக்கு வணக்கம். கலையத்துக்கு அழைத்தமைக்கு உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளும் வணக்கங்கள். பொதுவாக இந்த சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது சுற்றாடலை பாதுகாப்பதற்காக பல்வேறு வகையான தெளிவூட்டல் விழிப்புணர்வு என்பன மக்களுக்கு வழங்கப்பட்டாலும் இந்த சுற்றாடலை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் தொடர்பிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சுற்றாடலை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் இருக்கின்றன என்பதையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எத்தகைய சட்டங்கள் இருக்கின்றன மற்றும் மக்களுக்கு ஒரு சட்ட தேவை ஏற்படுகின்ற பொழுது எவ்வாறு அணுகலாம், அதேபோல் நாங்கள் தவறு செய்தால் எத்தகைய சட்டங்களூடாக நாங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவோம், எத்தகைய தண்டனைகள் வழங்கப்படும் என்பது தொடர்பிலும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த சர்வதேச ரீதியிலாக நாங்கள் பார்ப்போம் இந்த சட்டத்தினுடைய சுற்றாடல் பாதுகாப்பு சட்டத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தொடர்பாக முதலில் பார்ப்போம். எஸ், சூழலியல் சட்டங்கள் என்பது உண்மையிலேயே ஏனைய சட்டங்கள் போல் அல்லாது இவை சர்வதேச பொருத்தனைகள் சமவாயங்களுக்கு ஊடாகத்தான் அந்தந்த நாடுகளுக்கு, அதாவது கைச்சாத்திடுகின்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன, அவை உள்வாங்கப்படுகின்றன. அதாவது ஆங்கிலத்தில் கூறுவதனால் ரேட்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சர்வதேச சட்டங்கள் எதனால் எங்களுக்கு சூழலியல் தொடர்பான தொடர்புடைய சட்டங்களாக அமைகின்றது என்றால், சூழலியல் பிரச்சனைகள் ஒரு தனி நாட்டுக்குரிய பிரச்சனைகள் அல்ல. அது சகலரும் அறிந்த ஒரு விடயம். சூழலியல் பிரச்சனைகள் அத்தனையுமே பொதுவாக இந்த பூகோளம் பிரபஞ்சம் தொடர்பான பிரச்சனைகள். இதில் நாங்கள் இரண்டு வகையாக இந்த பிரச்சனைகளை பார்ப்போம். ஒன்று இயற்கையால் அமையக்கூடிய சூழலியல் பிரச்சனைகள். அது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம்தான். சில இடங்களிலும் உதாரணமாக இந்த வால்கானிக் இரப்ஷன் என்று சொல்வோம், எரிமறை வெடிப்பு, அதன் மூலமாக ஏற்படுகிற சூழலியல் பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகின்றன. அதே போல் இந்த டைஃபூன் அல்லது இந்த சூறாவளி, தற்போது ஜமைக்கா மிக கொடுமையான ஒரு சூறாவளி தாக்கத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது மிகவும் பாரதூரமான விளைவுகளை அது எதிர்நோக்குகிறது. அதே போல் பல நாடுகள், எங்களுடைய நாடும் இந்த மோன்சூனல் ரெயின், அதில் கணிசமான பகுதிகள் வெள்ளப்பெருக்குகளுக்கு உட்படுகின்றன. இவையும் அன்றாடம் நடைபெறுகின்ற சுனாமி உட்பட பல விதமான இயற்கையான சூழல் பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இதில் சூழலியல் பிரச்சனைகள் எவ்வாறு அல்லது எப்போது தொடங்கியது என்றால், கைத்தொழிலாக்கம், எங்களுடைய குளோபலைசேஷன், அதாவது பூகோளமயமாக்கல், உலகமயமாக்கல் போன்ற விடயங்களில் தான் முதலாக இது உணரப்படுகிறது. அப்போ நாடுகளுக்கிடையே உள்ள போட்டிகள் அல்லது வியாபாரம் தொடர்பான முரண்பாடுகள் இவற்றை தொடங்கி வைத்தது என்றலாம். உதாரணமாக சொல்ல போனால் இந்த USA vs கனடா என்று சொல்லப்படுகிறது. பிரபலமாக அது ஸ்மெல்டட் ட்ரெயில் ஆர்பிட்ரேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு இணக்கப்பாடு என்று சொல்லலாம். அது 1931 1941 வரையும் இந்த வழக்கு நடைபெற்றது. இதில் கனடாவில் இருக்கிற ஒரு கைத்தொழில் கட்டடம் என்று சொல்லலாம், அவர்களுடைய செயற்பாடு, அது புகை அமெரிக்காவில் உள்ள ஸ்டேட், அந்த பார்டரில் இருக்கிற எல்லையில் இருக்கிற அவர்களுடைய மாநிலத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதனால் இதனை நிறுத்த வேண்டும். இதுதான் முதலாக அறியப்பட்ட ஒரு பிணக்கு, சர்வதேச ரீதியில் 2 நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட பிணக்கு. இதனை தவிர ஏனைய சர்வதேச பொருத்தனைகளாக நாங்கள் சொல்லக்கூடியது என்ன, கன்வென்ஷன் ஆன் நேச்சர் ப்ரொடெக்ஷன் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இது கூடுதலாக நார்த் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். 1940 இதனை அறிமுகப்படுத்துகிறார்கள். இதனை விட பிரபலமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஆஃப் த சீ பை ஆயில். அப்போ இது என்ன காரணத்துக்குன்னு சொன்னால், உங்களுக்கு நன்றாக தெரியும், எண்ணெய் ஏற்றுமதி
அவற்றினுடைய கொண்டு செல்லல்கள் நடக்கும்போது காவி செல்லும்போது கடல் இவர்களால் எதிர்கூற முடியாத விதமான கடல் போக்குகள் காணப்படும் போது எத்தனையோ கண்டெய்னர்ஸ் பிறண்டு அது கடலுக்குள்ளே விழுந்து அதன் மூலமாக இந்த ஆயில் கடலில் பரவி பல நாடுகள் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தன. இதை தடுப்பதற்காக இந்த சமவாயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை போல பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் மிக முக்கியமாக நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், கைத்தொழில் மயமாக்கல் மூலமாக பல ரசாயன கழிவுகள், இதில் மிக முக்கியமாக சொல்லப்படும் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் என்று சொல்லுவாங்க, பச்சை புரட்சி என்று சொல்லி. என்ன காரணம் என்றால் அக்ரிகல்ச்சர் விவசாய விளைவுகளை அதிகரிக்கிறதுக்காக ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லிகள் இவற்றை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்து பாவிக்க தொடங்கினார்கள். எங்களுடைய நாடு போல் இல்லாது அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் ஹெக்டேர் அளவுகளில் இவை பயிர் செய்யப்படுவதனால அதிக அளவு கெமிக்கல் பிரயோகம் நடந்ததால் ஒரு விஞ்ஞான பெண்மணி ரேச்சல் காசன் என்பவர் முதலாக 1962 இந்த ரசாயன கழிவுகளால் சூழலுக்கு ஏற்படுற விளைவு சம்பந்தமாக முதலாக ஒரு புத்தகம் ஒன்று அவர் எழுதுகிறார், த சைலண்ட் ஸ்ப்ரிங் என்று சொல்லி. அதாவது வழக்கமாக அவர்களுடைய 4 சீசன்ஸ் இருக்குது. டெம்பரேட் ஜோன்னு சொல்லப்படுகிற எங்களுடைய நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர், சதர்ன் ஹெமிஸ்ஃபியர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வலயம், குளிர்கால வலயங்கள், அவர்களுக்கு 4 சீசன், அதாவது 4 கால வலயங்கள் இருக்கிறது. அதில் அவர்களுடைய பனிக்காலம் முடிந்ததுக்கு பிறகு, வின்டர் முடிஞ்சதுக்கு பிறகு தொடங்குறது வசந்த காலம். இந்த வசந்த காலத்தில் பறவைகளுடைய கீச்சொலிகளோ அதுகள் கேட்க வேண்டும். அதான் ஒரு அடையாளம். வசந்த காலம் வந்துட்டு எங்களுடையும் வசந்த காலத்திலையும் குயில்களுடைய சத்தங்கள் வழக்கமான அடையாளம். அந்த அடையாளம் இல்லாமல் போய் அது சைலண்ட் ஸ்ப்ரிங், அதாவது நிசப்தமான வசந்த காலமாக அமைய போகிறன்ற ஒரு வார்னிங்காக அவன் முதலாக சொல்லுகிறான். அவவும் ஒரு ரேடியோ இந்த கெமிக்கல் சம்மந்தமான ஒரு விஞ்ஞானி தான். அவளையும் நிறைய தாக்கங்கள் ஏற்பட்டு அவள் கேன்சருக்கு உட்பட்டிருந்த நிலையிலையும் கூட புற்றுநோயை கதிரியக்கத்தால் ஏற்பட்ட கேன்சரில் அவள் வருந்தி கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட இந்த புத்தகத்தை அவள் இயலாத தன்மையிலையும் இதை எழுதியிருக்கிறாள். இதை எழுதி 1962 இது பிரபலமாக. இதன் பிறகு உடனடியாக இந்த சூழலியல் பிரச்சனைகள் உணரப்படுகின்றன சர்வதேச ரீதியில். இதன் பிறகு நடைபெற்றது 1972 ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லி, ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனில் இருக்கிற ஸ்டாக்ஹோம் என்ற மாநகரத்தில் நடந்த மாநாடு, சூழலியல் மாநாடு. இதற்கு பிறகு ஏற்பட்ட விளைவுகள், இதன் தொடர்பான விஷயங்கள் படிப்படியாக நடைபெற்று ரியோ டி ஜனீரோவில் நடைபெற்ற ரியோ டிக்ளரேஷன், அதில் தான் முதலாக நிலைபெறான அபிவிருத்தி தொடர்பாக கதைக்கப்பட்டது. இப்படி படிப்படியாக வரும்போது இறுதியாக நாங்கள் பார்த்தோம்னா இந்த பாரிஸ் கான்ஃபரன்சஸ் என்று சொல்லப்படுகிறது, COP 21 என்றது 2015 ஆண்டு நடைபெற்றது. இதே போல் அண்மையிலேயும் கூட நடைபெற்றது. இதில் முரண்பாடான நிறைய விஷயங்கள், கான்ட்ரோவர்ஷியல் வியூஸ் இருக்குதுன்னு சொன்னால் சில நாடுகள் இவற்றை இந்த கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் என்பது ஒரு ஹோக்ஸ் என்று சொல்லுவாங்க, அதாவது ஒரு பகடிக்கடமான விஷயம், அதில் நம்பிக்கை இல்லை என்ற உதாரணமாக பிரபலமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டொனால்ட் ட்ரம்ப் இதிலிருந்து இந்த கைச்சாத்திடுதலிருந்து அவர்கள் விலகி கொண்டார்கள். நாங்கள் இந்த கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷனில் கைச்சாத்திடவில்லை என்று சொல்லி அவர் இடையில் விலகி கொண்டார். அதுவும் பிரபலமாக எல்லோரும் அறிஞ்சு கொண்டது. இதில் நாங்கள் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இன்டர்நேஷ்னல் லா, அதாவது சர்வதேச சட்டங்கள், சூழலியல் தொடர்பான சர்வதேச சட்டங்களில் தீர்ப்பு சம்பந்தமானது ஹங்கரி வர்சஸ் ஸ்லோவைக்கியா என்ற, அதில் அவர்கள் பல நாடுகள் ஒரே எல்லையை பகிரும்போது இந்த பிரச்சனைகள் வரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அண்மையில் பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இவர்களுக்கு இடையில் நீர் போக்குகளை நிறுத்துறதும் அதில் மடை மாற்றம் செய்கிறதும் என்று பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. இதே மாதிரி தான் அந்த டனுபே என்ற ஒரு ரிவருக்கு குறுக்கால ஒரு டேம் ஒன்று, அணைக்கட்டு ஒன்றை கட்டினதால் ஹங்கரிக்கு பிரச்சனை, ஹங்கரி என்ற நாட்டுக்கு பிரச்சனை வந்தது. அதனால் அந்த வழக்கை தொடர்ந்தார்கள். இந்த இடத்துல தான் சொல்லப்பட்டது, ஒவ்வொருவரும் தங்களுடைய அபிவிருத்தியை செய்யலாம், ஆனால் செய்யும்போது இன்னொருவருக்கு கெடுதல் செய்யக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் இந்த நிலைபெறான கொள்கைகள் பரிணாமம் அடைந்தது. இவை நாங்கள் பொதுவாக இந்த பரிணாம வளர்ச்சி சர்வதேச மட்டத்தில் இடம்பெற்ற பரிணாம வளர்ச்சி தொடர்பாக பார்த்தோம். இலங்கையில் இந்த சட்டம் எத்தகையதாக அமைகிறது, எத்தகையதாக காணப்படுகிறது? இலங்கையிலேயும் பல்வேறு வகையான சட்டங்கள், இதான் நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுவதனால் லீகல் ரெஜிம் என்று சொல்லுகிறோம். அதாவது சட்ட கட்டமைப்பு, ஒரு தனியான சட்டம் எங்குமே இல்லை. சூழலியல் தொடர்பான அல்ல சூழலியல் பிரச்சனைகளை தீர்க்கும் முகமான
தனியான சட்டங்கள் இல்லை. இங்கும் நாங்கள் ஹார்ட் லோ சாஃப்ட் லோன்னு பார்க்கலாம். அதாவது அமல்படுத்தப்படக்கூடிய சட்டங்கள் பின்பற்ற விரும்பினால் பின்பற்றலாம், இல்லாட்டி விட்டுக்கொள்ளலாம் என்ற மாதிரியான நியமங்கள், ஒழுங்கு விதிகள், சட்டங்கள் இவற்றையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல எங்களுடைய அரசியல் அமைப்பு 1978ஆம் ஆண்டுக்குரிய அரசியல் அமைப்பினுடைய அத்தியாயம் 6ல் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லப்படுகிறதில் உறுப்புரை 27 உப உறுப்புரை 14 சொல்லுகிறது. அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்கிறது. தன்னுடைய வளங்களை, பௌதிய வளங்கள், ஏனைய வளங்களை சமூகத்தில், அதாவது அந்த வாழ்கிற மக்களோட நன்மைக்காக பாதுகாக்கிற கடமை அரசாங்கத்திற்கு. இதே போல் உறுப்புரை 28ல் கூறப்படுற விஷயங்கள்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதருக்கும், அதாவது இங்கே வாழுகின்ற ஒவ்வொரு நபருக்கும் இலங்கையில் உள்ள இயற்கை வளங்களை, ஏனைய ரிச்சஸ் என்று சொல்லப்படுகிற விடயங்களை பாதுகாக்கிற கடப்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு பிரஜைன்றதை விட ஒவ்வொரு நபருக்கும், ஏனென்று சொன்னால் பிரஜை நபர் என்ற வேறுபாடுகளும் இங்கே பாவிக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு நபரும், அது வெளிநாட்டு நபராக இருக்கலாம், இங்கு இருப்பவர் இங்கே இருக்கிற வளங்களை பாதுகாப்பாக, இலங்கை பிரஜை மாத்திரமில்லை, இலங்கையில் நாட்டுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு நபருக்கும் அந்த கடப்பாடு இருக்கிறது. அதே போல் எங்களுடைய அடிப்படை உரிமைகள் கூடாகத்தான் நிறைய சூழலியல் பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எங்களுக்கு இந்த சூழலியல் என்று சொல்லும்போது நிறைய சட்டங்கள் இதில் சம்மந்தப்படுகிறது. அதாவது நியூசன்ஸ் ஆர்டினன்ஸ் என்றது 1800 ஞாபகம் இருக்கிற மட்டில் 62 சொச்சங்களில் அமுல்படுத்தப்பட்ட சட்டம். இது பிரித்தானிய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது நியூசன்ஸ் ஆர்டினன்ஸ். அதே போல் எங்களுடைய கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற குற்றவியல் சட்ட நடவடிக்கோவை, இதில் உள்ள மன்னிக்கவும் பிரிவு 98 இந்து சம்பந்தமான தடை நடவடிக்கைகளை கூறுகிறது. இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது, அதாவது அடிப்படை உரிமைகளுக்காகத்தான் நிறைய வழக்குகள் இங்கே கூப்பிடப்பட்டது. உதாரணமாக உறுப்புரை 12 கீழே ரைட் டு ஈக்குவாலிட்டி, சகலருக்கும் சமமான வளங்கள் கிடைக்கணும். அப்போ இதில் அந்த கோல்ஃபேஸ் க்ரீன் என்ற வழக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதில் அந்த கோல்ஃபேஸ் எல்லோரும் பொழுதுபோக்குக்காக சென்று இருக்கிற அந்த பிரதேசத்தை இந்த சுற்றுலா சம்பந்தமாக ஹோட்டலுக்கு மாத்திரமே அதை மறைக்கிற ஒரு நிகழ்வு ஒன்று நடந்த நேரம் வழக்கிடப்பட்டு சகலருக்கும் சகல வளங்களையும் அனுபவிக்கிற உரிமை இருக்கிறது. அது ஹோட்டல் நடத்துகிறவர்களுக்கு மாத்திரமோ அல்லது ஒண்டர்பிரினர்ஸ் என்று சொல்லப்படுகிற தொழில் முனைவர்களுக்கு மாத்திரம் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கு தீர்க்கப்பட்டது. அது கோல்ஃபேஸ் க்ரீன்ன்றது பிரபலமான ஒரு கேஸ். இதில் எங்களுக்கு உண்மையாக இதில் சூடு பிடிக்க தொடங்கினதுன்னு சொன்னால் எப்பாவல கேஸ் என்று ஃபேமஸான எப்பாவல கேஸ், புலங்குளம வர்சஸ் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் அதர்ஸ்ன்றது இது ஃபேமஸாக நாங்கள் எப்பாவில் கேஸ். ஏன்னு சொன்னால் எப்பாவில் ஃபாஸ்ஃபேட் என்ற கனிம வளங்கள் இலங்கையிலிருந்து வேறொரு நாட்டுக்கு, அதாவது யூஎஸில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வழங்கப்பட்டது. அதாவது அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த கனிம வளங்களை அகழ்ந்தெடுத்து அவருடைய நாட்டுக்கு கொண்டு சென்று கொண்டு அங்கே அது ஏனைய ரசாயன உரங்களாகவோ வேறு பிரயோகங்களுக்காக மாற்றப்படுகிறது. அதுக்கு இலங்கைக்கு ஒரு சொற்பமான தொகை தான் வழங்கப்பட்டிருக்கு. அந்த ரீதியில் சில குறிப்பிட்ட தொன்கள் தான் ஒரு வருடத்துக்கு நீங்கள் அகழ்ந்தெடுக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை சட்டம் ஒன்று இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டில் உடன்படிக்கையில் அது கட்டாயம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் வருகிற கம்பெனி யாருக்கு கொடுக்குறோம்ன்றதுலேயும் இருக்குது. அவர்கள் எங்களை விட பொருளாதாரத்திலையும் ஏனைய அரசியல் விடயங்கள்லேயும் வலிமையான ஒரு நாடு. சில நேரம் அவர்கள் இந்த உடன்படிக்கைகளை உதாசீனம் செய்தார்களோ என்னவோ தெரியவில்லை. அவர்கள் குறிப்பிடப்பட்டதை விட அதிகமான அகழ்வுகளை செய்து அந்த சூழலில் இருந்த மக்களுக்கும் எங்களுடைய அந்த இருந்த பிரதேசம் வந்து புராதன தொல்லியலுக்குரிய விடயங்கள், தொல்லியல் மற்றது ஹெரிட்டேஜ்னு சொல்லப்படுகிற எங்களுடைய கலாச்சார மரபுகளுக்குரிய சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அது அழிவுக்குட்பட தொடங்கிட்டது. ஆற்றுப்போக்குகள் ஏனைய வளங்கள் அத்தனையுமே ஆழ்ந்தெடுத்து அந்த சுற்றுப்புற மக்களை அது பாதிக்கிற நேரத்தில் இது வழக்கிடப்படுகிறது. வழக்கிடப்படும் போது இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரு தனிநபர் ஒரு பொது பிரச்சனைக்கு வழக்கிட முடியாத ஒரு சூழல் ஒன்று. அதாவது
PIL என்ற ஒரு விடயம் இலங்கையில் இருக்குது. ஆனால் அது ஒரு நபர் சார்ந்து அதாவது ஒரு நபர் போய் அது செய்ய முடியாது. ஒரு தனி நபர் பொது விடயம் தொடர்பாக வழக்குகள் தொடர முடியாது. அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்று சொல்கிறது. இந்தியாவில் இருக்கு. நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருப்பீங்க, அந்த டிராஃபிக் ராமசாமி என்று. அவர் பல வழக்குகளை போட்டிருப்பார். அதாவது இந்தியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் எவரும் தனிநபர் போய் வழக்கிடலாம். எங்கிறதுல ஒரு மட்டுப்பாடு இருக்குது. அப்போ அதை யார் அந்த மாதிரியான வழக்கிடலாம்னு சொன்னால் அது அந்த ஸ்டாண்டிங் ஆஃப் கேஸ் என்று சொல்லப்படுறது. அதாவது யார் அதுக்குரிய இருக்குன்னு சொல்லி லோக்கல் ஸ்டாண்டிங். அதுக்கு என்வாயன்மெண்டல் ஃபவுண்டேஷன் லிமிடெட் என்று சொல்லப்படுகிற EFL என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம், அவர்கள் தான் பல வழக்குகளை மக்கள் சார்பாக எடுத்து செல்கிறார்கள். அவர்களுக்கும் தனியாக செய்ய முடியாது. மக்கள் சார்பாக தான் ஒரு வழக்கிடலாம். இந்த வழக்கிடப்பட்டு உடனடியாக நிறுத்தப்பட்டது, அந்த அகழ்வுகள் நிறுத்தப்பட்டது. இதுலேயும் இந்த என்வாயன்மெண்டல் சம்மந்தமான விஷயங்களை அறிகிறதுக்கு எங்களோட ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்ற ஒரு விடயம் இருக்குது. அதாவது இதில் ஒவ்வொரு சிட்டிசனும், அதாவது அந்த உறுப்புரை சொல்லப்போனால் ஆர்டிக்கல் 14A ரைட் டு இன்ஃபர்மேஷன், அது உங்களுக்கு தெரியும் 19வது திருச்சி சட்டத்தின் மூலமாக உள்ளீடு செய்யப்பட்டது, ஒரு இடைச்செருகப்பட்ட ஒரு உறுப்புரை. அப்போ இந்த இடத்துல அரசாங்கம் என்ன செய்யுது, எந்தெந்த நபர்களுக்கு இந்த வளங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய கைச்சாத்திரங்கள் என்ன என்பதை இந்த சட்டத்தின் மூலமாக பொது நபர்கள் அறிஞ்சு கொள்ளலாம். பொதுமக்கள் இப்போ சகலரும் இந்த இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள், பிரபலமாகிவிட்டது. அதே நேரத்தில் ஒரு அரசாங்கத்தால் செய்கிற ஒரு அபிவிருத்தி விடயம் என்றாலும் கூட மக்களுக்கு ஒரு உரிமை ஒன்று இருக்குது. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஏதாவது ஒரு செய்து அது மக்கள் நலனுக்காக செய்ய போய் அது சூழல் பாதுகாப்புகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குமாயின் அதுவும் எங்களுடைய உறுப்புரை 17க்கு ஊடாக இந்த வழக்கு நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஒரு ஃபேமஸான கேஸ்ன்னு சொல்லலாம். இது செய்யப்பட்டது முகமது ஃபாயிஸ் வர்சஸ் அட்டர்னி ஜெனரல் என்ற கேஸில் இந்த மாதிரியான ஒரு நபர் போய் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இதை தவிர நான் ஏற்கனவே சொன்னேன்னா நியூசன்ஸ் ஆர்டினன்ஸ் இருக்குது, எங்களுடைய முனிசிபல் கவுன்சில் ஆர்டினன்ஸ் இருக்குது, எங்களுடைய அதாவது முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமானது. இதிலே நிறைய வழக்குகள் இடப்பட்டிருக்கிறது. ஹோமாகமையில் ஒரு வழக்கு ஒன்று இடப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த குப்பைகளை குமிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமாகம பிரதேசத்தில் குப்பை மேடு, அதாவது அதனுடைய மேனேஜ்மெண்ட் மிக பாரதூரமான பிரச்சனைகளை கொண்டு வந்தது. அதை சூழல் இருந்த மக்கள் வழக்கிட்டார்கள், இதை நிறுத்த வேண்டும் சொல்லி. இப்போதும் அது மேனேஜ் பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது என்றாலும் நீங்கள் அதை போய் பார்க்கலாம். எங்களுக்குரிய ஒரு மிக பிரதான பிரச்சனை சின்னொரு தீவுன்றதுனால எங்களுக்கு இதுக்கென்று டெடிக்கேட்டட் ஸ்பேசஸ் இல்லை. அதாவது இலங்கையில் உள்ள பெரிய பிரச்சனை, இந்த கழிவுகள் அதிகரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை இதை ஒதுக்கி வச்சுருக்கணும். இதெல்லாம் அன்பிரசிடென்ட்னு சொல்கிறது, அதாவது எதிர்பாராத விடயங்கள். ஆமாம், அப்போ விசேஷமாக நாங்கள் பார்க்கலாம், குப்பைமேடு சரிந்து விழுந்து உயிர் பலி கொடுத்த நாடாக எங்களுடைய நாடு தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆமாம். அப்போ இதே போல் எங்களுடைய வேறு ஏனைய சட்டங்கள்னு நான் பொதுவில் சொல்லிக்கொள்கிறேன்னு இந்த நிறைய சட்டங்கள் இருக்குது. எங்களுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் இருக்கிறது போல் சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டில் இன்ஜங்ஷன் சொல்லப்படுற தடை உத்தரவுகளை பிறப்பித்து கொள்ளலாம். ஒரு செயற்பாடு செய்யும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கூடாகவும் நாங்கள் தடைகள் ரிட்டன் எழுத்தாணைகள் மூலமாகவும் இதை நிறுத்தி கொள்ளலாம். செய்ய வேண்டியதை செய்ய வைக்கிறதுக்கு ரிட் மேண்டமுஸோ அல்லது ரிட் சேஷியோராரியோ இந்த மாதிரி ஏதோ ஒன்றை நிறுத்துவதற்கு சேஷியோராரியை போடலாம். ஒரு பிள்ளையான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை தவிர எங்களுக்கு மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய சட்டம் இலங்கையில் உள்ள சட்டங்களில் நேஷனல் என்வாயன்மெண்டல் ஆக்ட், அதுதான் எங்களுடைய அம்ப்ரல்லா லான்னு சொல்லப்படுகிற சகலதையும் கட்டுப்படுத்துகிற சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் சென்ட்ரல் என்வாயன்மெண்டல் அத்தாரிட்டி நிறுவப்படுகிறது. இதனை தவிர ஃபோனா அண்ட் ஃப்ளோரா ப்ரொடெக்ஷன் ஆர்டினன்ஸ், ஃபாரஸ்ட் ஆர்டினன்ஸ் என்று நிறைய சட்டங்கள் இது சம்பந்தமாக இலங்கையில் காணப்படுகிறது. நேஷனல் ஹெரிட்டேஜ் அண்ட் வில்டர்னஸ் ஏரியாஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற இந்த சட்டங்களும், அதாவது ஒவ்வொரு சட்டங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரஸ்ட் ஆர்டினன்ஸ்ன்னு சொன்னால் காட்டு மரங்களை அழியாமல் பாதுகாக்கிறது. அதேபோல் ஃபோனா அண்ட் ஃப்ளோரா ப்ரொடெக்ஷன் ஆர்டினன்ஸ்ன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டில் உள்ள உரிய தாவரங்கள் விலங்குகளை பாதுகாக்கிறது. இதை தவிர கரண்டைன் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. கரண்டைன் ரெகுலேஷன்ஸ் என்றால் வெளிநாடுகளிலிருந்து வாருகிற அந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லப்படுகிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மிக பிரபலமாக இந்தியன் ஆர்மி இலங்கைக்குள்ளே வந்திருந்த நேரம் ஒரு களை வடக்கில் இப்பொழுதும் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கிற ஒரு விஷயம். ஆமாம்,
அப்போ அப்படியான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கரண்ட் டைம் லோவுக்குள்ள. அப்போ நீங்கள் இந்த என்வாயன்மெண்டல் லோவை பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு சட்ட கூறு அல்ல, இது ஒரு தொகுதி, பலவிதமான சட்டங்களுடைய தொகுதி. இதில் உண்மையாக பாதிக்கப்படுற நபர்களோ அல்லது இதில் ஆர்வமுடைய நபர்களோ தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எந்த கூறினை பயன்படுத்தலாம், இதில் எந்த அலகினை அல்லது எந்த சட்டத்தை பொருத்தமாக்கி கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் எந்த இடத்துலையும் மட்டுப்பாடுகள் இல்லை, இந்த சட்டத்துக்கூடாக தான் நீங்கள் அணுக வேண்டும், அந்த சட்டத்துக்கூடாக தான் அணுக வேண்டும். ஏனென்றால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கூடாக நிறைய வழக்குகள் இடப்பட்டிருக்கின்றது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரெகுலேஷன்ஸுக்கு கூடாகவும் நிறைய வழக்குகள் இடப்பட்டிருக்க, ஒழுங்கு விதிகள் என சொல்லப்படுகிறது. இதில் ஃபேமஸாக நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எங்களுடைய இன்றைக்கு நீங்கள் வாகன புகை சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பார்த்து விடுறோம். இது கூட ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதாவது கொழும்பு மாநகரத்தில் இந்த புகை அதிகமாக, வாகன புகையினால் சௌக்கிய விஷயங்கள் பாதிக்கும், வளி மாசடைதல், ஏனைய வழித்தரம் குறைதல், இந்த விஷயத்தில் ஒரு பிரபலமான வழக்கொண்டிடப்பட்டு அவர்கள் அதாவது எப்படி இதை ரெகுலேட் பண்ணணும், வழி மாசடைதல் சம்மந்தமான விஷயத்தில் எப்படி ரெகுலேட் பண்ணணும்னு சொன்னால் ஃபியூவல் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் ஒன்றும் பேச மாட்டாங்க. 92, 95 இந்த சுப்ரீம் அதுகள் இதெல்லாம் இந்த ஸ்டாண்டர்டுகளை உருவாக்குனாங்க. அதே போல் வாகனங்களுடைய ஃபியூவல் கன்சம்ஷன், அது அவர்களோட இந்த வாகனம் நீங்கள் நொசில்ஸ் எல்லாம் பல பேர் மாற்ற மாட்டாங்க. டீசல் இன்ஜின்னு சொன்னால் அந்த நொசில்ஸ் மாற்ற வேண்டி இருக்கும், அந்த உதிரி பாகங்களை உடனுக்குடன் மாற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாட்டுக்கு. அப்போ ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குது, அதாவது நியமம் ஒன்று அமுல்படுத்தப்படுகிற இந்த வழக்கெடுத்தல் மூலமாக. இதில் நீங்கள் உண்ட விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம். அரசாங்கம் மாத்திரமே சட்டங்களை அமுல்படுத்தாத அடுத்த ஒரு பகுதியில் இருந்தால், நாங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற மக்களும் தங்களுக்குரிய தேவைகள் அபிலாஷைகளை அரசாங்கத்திட்ட சொல்லி அந்த சட்டத்தை, அப்போ இது இருவழியான ஒரு நடைமுறைப்படுத்தல்களாக இருக்குது. அதாவது அரசாங்கம் எங்களுக்கு சட்டத்தை அமல்படுத்துகிறது, மக்களும் தங்களுக்கு தேவையான விஷயத்தை அரசாங்கத்திடம் சொல்லி இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக அமல்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். இதில் முக்கியமான விடயம், சூழலியல் சட்டங்களை பொறுத்தவரை முடிந்த முடிவென்று எங்கும் இல்லை, தொடர்ந்தேச்சியாக செல்லுகின்ற ஒரு விடயம். அதாவது இது இவ்வளவுதான் சட்டம், இதுக்கு பிறகு சட்டம் இல்லை என்பதாக இல்லாது. ஏன்னா சூழலியல் பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வந்து கொண்டிருக்கும் போது புதிய புதிய சூழலியல் பிரச்சனைகளுக்கு புதிய புதிய சட்டங்களை அல்லது இருக்கிற சட்டத்தை எவ்வாறு அதுக்கேற்றபடி மாற்றிக்கொள்ளுதுன்றதையும் பார்க்கலாம். ஏன்னா சட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஃபியூச்சர் லான்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்துக்கு ஏற்றபடி சட்டத்தை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்க முடியாது. அது ஒரு அதாவது சட்டத்தினுடைய கட்டமைப்பினுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு செல்லும். எனவே இந்த உள்ளூர் சட்டங்கள்ன்ற விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் சில கேசஸ், இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் உள்ள கேஸுகளை நாங்கள் சொல்ல வேண்டுமாயின், என்வாயன்மெண்டல் ஃபவுண்டேஷன் லிமிடெட் மகாவலி அத்தாரிட்டிக்கு எதிராக செய்த வழக்கு, அதேபோல் பப்ளிக் லா ஃபவுண்டேஷன் சென்ட்ரல் என்வாயன்மெண்டல் அத்தாரிட்டிக்கு எதிராக செய்யப்பட்ட வழக்கு, அதாவது சதர்ன் எக்ஸ்பிரஸ்வேன்றது ஃபேமஸான கேஸ். அதில் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடங்கள் அழிக்கப்பட்டது. சில நேரங்களில் இந்த மேசிவ் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகிற விஷயத்தில், இந்த மேசிவ் ப்ராஜெக்ட்டுக்கு தான் என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் என்று சொல்கிற விஷயம் நடக்கப்படுது, அதாவது EIA. இது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த முன்னதாக இந்த என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் செய்தே ஆக வேண்டும். இதில் சொல்லணும், இந்த இம்பேக்ட் அசஸ்மெண்ட் சொல்லணும், இந்த ப்ரொஜெக்ட் நடைமுறைப்படுத்துவதால் இயற்கை அழிவு ஒன்று எதுவும் இல்லை, மனிதர்களுடைய வாழ்வியல் பாதிக்கப்படாது என்பதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தினது பிறகுதான் அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தும். ஆனால் சில நேரங்களில் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம், அரசாங்கத்தினுடைய அதாவது நீண்டகால திட்டங்களுக்கு சில நேரங்களில் இந்த தியாகங்கள் செய்யப்படலாம் எக்ஸ்பிரஸ்வே அமைப்பில். ஆமாம். இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள், இலங்கை பொறுத்த மட்டிலே ஒரு பொது விடயத்துக்கு தனிநபர் வழக்கு பதிவு செய்ய முடியாது என்பதாக சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு தனி மனிதனாக நான் இருக்கின்றேன், என்னுடைய சுற்றுச்சூழலிலே ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது இது தொடர்பாக நான் எத்தகைய சட்டத்தினூடாக இதுக்கான ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? ஒரு தனி மனிதனாக, தனி நபராக இலங்கை பொறுத்த மட்டும் எத்தகைய இந்த சட்டத்தினை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது?
எங்களுடைய ஏற்கனவே நான் வழக்குகளில் கூறின மாதிரி என்வாயன்மெண்டல் ஃபவுண்டேஷன் லிமிடெட் என்ற சொல்லப்படுகிறவர்கள் அவர்கள் இந்த வழக்குகளை நடைமுறைப்படுத்துவார்கள். தனி மனிதனாக நடத்துவதானால் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் நியூசன்ஸ் என்று 2 வகையாக இருக்குது. அதாவது ப்ரைவேட் நியூசன்ஸ்னால் எனக்கு மாத்திரமே உள்ள ஒரு நியூசன்ஸ், அதை நான் அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த ரீதியில் நான் தனியாக வழக்கு போட்டுக்கொண்டு அந்த பிரச்சனையை மட்டுமே தீர்வு கொள்ளும். அதாவது இந்த செயற்பாடூடாக எனக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று நான் வழக்கு பதிவு செய்ய முடியும். எஸ், அது ஒரு இன்ஜங்ஷன் எடுத்துக்கொள்ளலாம், தடை உத்தரவு, தடை ஆணை ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் அரசாங்கத்திடமிருந்து, அதாவது நீதிமன்றத்திடமிருந்து. அதே போல் பப்ளிக் நியூசன்ஸ்ன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. உதாரணமாக அவர்கள் வாழுகின்ற அந்த பகுதியில் குப்பைகள் போடப்படுவதாலோ அல்லது புதிய பாதை ஒன்று நிர்மாணம் செய்யப்படும் போது அதன் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகின்றதோ. இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று, அந்த வில்லேஜ் ஃபாரஸ்ட் என்று சொல்கிற ஒரு கருத்தியல் ஒன்று இருக்குது. வில்லேஜ் ஃபாரஸ்ட் என்று சொன்னால் காட்டுக்குள்ளேயே ஒரு கிராமம் அமைந்திருக்கிறது. அந்த கிராமம் அந்த காட்டினுடைய நிலைபெறான தன்மையை உறுதிப்படுத்தி கொள்ளும். அவர்கள் ஒரு சிம்பயாட்டிக் லைஃப்பில் இருப்பாங்க. சிம்பயாட்டிக்னு சொன்னால் ஒன்றில் ஒன்று தங்கி இருந்து காடு அந்த வில்லேஜில் வளங்கள்லேருந்து தங்கியிருக்க போகுது, அதே போல் காட்டினுடைய வளத்தில் கிராமம் தங்கியிருக்க போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு சமநிலை தன்மை ஒன்று காணப்படுகிறது. இதை குழப்புற விதத்தில் ஒரு திட்டம் ஒன்று செயற்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தும் போது அந்த கிராமத்துக்கு ஒரு உரிமை உண்டு. அவர்கள் இது ஒரு பொதுவான தொந்தரவு எங்களுக்கு என்று சொல்லலாம். இப்போ நீங்கள் அந்த தொந்தரவுகள் என்று சொன்னால் அந்த ஷார்ட் டேர்முக்குள்ளே கூடுதலாக இருக்கும். இஐஏக்குள்ளால் வழக்குகள் போடும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ளால போவாங்க. இஐஏ இம்பேக்ட் அசஸ்மெண்ட் செய்ததுக்கு பிறகும் கூட பாதிப்பு நடக்கிற நேரம். இதை தவிர இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கிறார்கள் இபிஎல் என்று சொல்கிறது, என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் லைசன்ஸ் என்று சொல்கிறது. இந்த லைசன்ஸ் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்படி புதுப்பிக்கும் போது இந்த சென்ட்ரல் என்வாயன்மெண்டல் அத்தாரிட்டி இந்த வருகிற அதிகாரிகள் அவர்கள் இதனை பரீட்சை செய்து கொள்வார்கள், அதாவது அசஸ் பண்ணி கொள்வார்கள். உண்மையாக இவர்களுடைய நடவடிக்கைகள் சூழலுக்கு பாதிப்பு அடையவில்லையா அல்லது இந்த லைசன்ஸ் இந்த அனுமதி பத்திரத்துக்கு இணங்கியவாறு அவர்கள் தங்களுடைய உற்பத்திகளை நடத்தி செல்கிறார்கள். இப்பொழுது சர்வதேச பொருத்தனைகள் மற்றும் சமவாயங்களுக்கு இலங்கை எத்தகைய அர்ப்பணத்தை கொண்டிருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இலங்கை சர்வதேச பொருத்தனைகளில் மிக குறிப்பாக சொல்லணும், இந்த ராம்சார் என்று சொல்லப்படுகிற ஒரு ஈரானினுடைய ஒரு நகரத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமவாயம். அது சதுப்பு நிலங்கள் உடைய இயற்கைகளை பாதுகாக்கிறது. உதாரணமாக கொழும்பு மாநகரத்தை சொல்லுவாங்க சதுப்பு நிலத்துக்கு மேலே கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம். அதாவது ரூபவாணி கூட்டுத்தாபனத்தையும் சொல்வார்கள். அந்த நாட்களில் இது ஒரு சதுப்பு நிலமாக இருந்தது. இதனால தான் எங்களுக்கு அந்த பெர்மியேஷன் நடக்கிறதில்ல. பெர்மியேஷன் சொன்னால் உடனடியான ஒரு மழை விட்டதுக்கு பிறகு அல்லது மழை பெய்கின்ற போது நீங்கள் பார்க்கலாம் ஒரு 5 நிமிடத்திலேயே வெள்ளம் ஏற்பட்டுவிடும் இந்த பிரதேசங்களில். ஏனென்று சொன்னால் நீர் வடிந்து செல்வது, அதாவது ஆழ் வடிதல் என்று சொல்லலாம், டீப் பர்குலேஷன் என்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் நடைபெறாது. அப்படி நடைபெறாமல் இருக்கிறது காரணம் எங்களுடைய அந்த சதுப்பு நிலத்தில் சேச்சுரேட்டட் கண்டிஷன் சேச்சுரேஷன்ன்றது நிரம்பல் தன்மை அதிகரிக்கிறதுனால உடனடியாக அந்த நிரம்பி விட்டால் மேலதிகமான நீரை கொள்ள முடியாத தன்மையால் எங்களுக்கு இந்த வெள்ளம் உடனடி வெள்ளம் இந்த பிரதேசத்தில் நடக்குது. இதுக்கு உண்மையான தீர்வு சரியான வடிகால் அமைப்புகள் அவற்றை செய்ய வேண்டும். அதே போல் எங்களுக்கு அந்த டீப் கொலேஷனுக்கு ஏற்றபடியான ஆர்டிசன்ஸ் வெல் உருவாக்கலாம். அதன் மூலமாக ஊடாக, அதாவது நீரை உள்ளுக்கு அனுப்பிவிடலாம். அதாவது வாட்டர் டேபிள்னு சொல்லப்படுற ஆழ உள்ள நீர் பகுதிகளுக்கு அனுப்பிக்கொள்ள முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு இந்த ராம்சார் உடன்படிக்கை என்ன சொல்லணும்னா, இந்த சதுப்பு நிலம், கண்டல் நிலம், இதுகளில் உள்ள இயற்கை தாவரங்கள், விலங்குகளை பாதுகாக்கிறது. அவர்களுடைய இண்டிஜினஸ் ஸ்பீசிஸ் என்று சொல்ல எங்களோட நாட்டுக்கே உரித்தான தாவர விலங்குகளை பாதுகாக்கிறது. இதில் கைச்சாத்துட்ருக்கு. இதை விட மிக முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, அதாவது உயிர் பல்வகைத்தன்மையினுடைய பாதுகாப்பு தொடர்பான சமவாயத்திலையும் இலங்கை கைச்சாத்துட்டு இருக்கிறது. மேலதிகமாக அண்மையில் சொல்ல போனால் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றத்துக்கு உரிய பொறுத்தனையில், அதாவது ஐக்கிய நாடுகளினுடைய கட்டமைப்பு,
அதுலேயும் கைச்சாத்துட்டு இருக்கு. அப்படின்னால இவையெல்லாம் ரெட்டிஃபை பண்ணப்படுது, அதாவது எங்களுடைய நாட்டு சட்டங்களுக்குள்ளே உள்வாங்கப்படுகின்றன. இதை விட வியன்னா கன்வென்ஷனில், கியோட்டோ புரோட்டோகால், மொன்ட்ரியால் புரோட்டோகால், அதில் மொன்ட்ரியால் புரோட்டோகால் மிக முக்கியமாக சொல்லப்படுறது ஓசோன் டிப்ளீஷன் இதனை தடுக்கிறது. அதாவது சில நாங்கள் எங்களுடைய இந்த குளிர்சாதன பட்டியலில் பயன்படுத்துகிற குளோரோஃப்ளோரோ கார்பன் இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் பார்த்துருந்தோம்னா இது இந்த பொருத்தனைகளில் கைச்சாத்துட்டதுனால தான் சில ரசாயன பொருட்கள் கசிவுகளை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் எங்களுடைய நாட்டில். இப்படி நிறைய பொருத்தனைகளில் இலங்கை கைச்சாத்துறது. இன்னும் சில பொருத்தனைகளை சொல்லப்போனால் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ஆன் பெர்சிஸ்டன்ஸ் ஆர்கானிக் பொல்யூஷன் என்று சொல்லப்படுறது. அதுலேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டர்ட்டி டசன் என்று சொல்லி 12 ரசாயன பொருட்களை தடை செய்தது சர்வதேச ரீதியில். இந்த டர்ட்டி டசனில் வந்து மொனோக்ரோட்டோபஸ் என்ற ஒரு பிரபலியமான ரசாயன பூச்சிக்கொல்லி இருக்குது. இவையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் இவை அதாவது எந்த விலங்கோ அல்லது தாவரமோ உள்வாங்கி கொள்ளுகிறதோ அங்கே நிலைபெறாக தொடர்ந்து காணப்பட போகிறது. இந்த பெர்சிஸ்டன்சி என்று சொல்லப்படுகிற விஷயம், அந்த ரசாயன பொருள் உடல்லையும் தாவரங்கள்லையும் தங்கிவிடும், வெளியேற்றப்படாமல் தங்கிவிடும். அப்போ இந்த நரம்பு மண்டலங்களை பாதிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இந்த உணவு சங்கிலியில் கீழே இருக்கிற விலங்குகளை மேலே இருக்கிற விலங்குகள் உண்ணப்போகுது. அப்படி உண்டு வரும்போது இறுதியாக அது திரட்சி அடைய போகிறது இந்த மாதிரியான ரசாயன கழிவுகள். இதை உண்ணுகிற மனிதருக்கு மிகப்பெரிய பாதிப்பு. உதாரணமாக சொல்லப்போனால் சுறா மீன்களை போன்ற மீன்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அவற்றினுடைய மேர்க்யூரி லெவல் அதிகம், பார லோகங்கள் வந்து அந்த மீன் வகைகளில் அதிகம். அப்போ அவற்றை நாங்கள் உட்கொள்ளும்போது எங்களுடைய உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக பாரதூரமாக கெட்டு போகக்கூடிய நிலை காணப்பட போகிறது. ஆமாம், இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். விஷயமாக சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பாக முன்னெடுக்கப்படுகின்ற சட்டங்கள் தொடர்பாக இலங்கை மக்களாகிய நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற எந்த ஒரு நபரும் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் தொடர்பாக அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த விசேட கலந்துரையாடல் பகுதியை நேற்று அலைவரிசை இன்று தினம் உங்களுக்காகவே எடுத்து வந்திருக்கிறது. சிறு வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். கஷ்டமாக தள்ளிங்க குடிங்க. எனக்கு என்ன பயம்னா, நான் டைமுக்கு பாஞ்சிருக்கணும் வரையா இல்லை கூடுதலாக கதைக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு. ஓகே. சரி, ஓகே. இப்போ இந்த நாம் கொடுத்த அந்த லோ பாயிண்ட் பேசணும் தான் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்றத. இப்போ இது கொஞ்சம் இனி கொஞ்சம் இப்போ மக்களுக்கு கொஞ்சம் கேஷுவலாக போவோம் அது மாதிரி கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. அதான் நான் கூடுதலாக வந்தவொடனே இஷ்டம்னா இந்த முழுக்க சட்டம்னு சொன்னால் ஒரு வரைக்கும் பிடிபடாது. நாங்கள் இதை அது ரொம்ப தூரம் வச்சு பார்த்துருவாங்களே. இப்போ இனி வர வச்சு அவர்களுக்கு பொருத்தமாக அதான் அடுத்து கட்டடங்கள் தானே வர ஈஸியாக வந்துடும். ஈஸி. ஓ ரசா கட்டடம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வெள்ளை திட்டத்தின் கீழ் இடம்பெறுகின்ற ஒரு விசேட கலந்துரையாடல் பகுதியாக ரூபவாணி கூட்டத்தாபனத்தின் நேற்று அலைவரிசை இந்த விசேட கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக வழங்கி வண்ணமாக இருக்கின்றது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தினுடைய சிரேஷ்ட உதவி நூலகர் திருவாளர் ரமணன் அவர்கள் இன்றைய இந்த நேர்காணல் பகுதியிலே கலந்து சிறப்பிக்கின்றார்கள். விசேடமாக நாங்கள் இந்த பார்க்கின்ற பொழுது இலங்கையில் இந்த கட்டடங்கள் தொடர்பிலே நாங்கள் எங்களுக்கு விருப்பமான வகையில் நாங்கள் கட்டடங்கள் அமைத்துக்கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். இருப்பினும் இந்த கட்டடங்கள் தொடர்பிலே இலங்கை கொண்டுள்ள சர்வதேச நியமங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவோமா? எஸ், இதில் மிக முக்கியமான விடயங்கள் என்னென்னா, நான் இதை ஆரம்பிக்க முதல் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த சூழலியல் கருத்தியல்கள் அத்தனையுமே எங்களுடைய அதாவது கீழதைய மக்களுக்கு புதிதல்ல. கீழதைய என்று சொல்லுவத புராதனமான சமூகங்களுக்கு இது புதிதல்ல. ஏனென்று சொன்னால் அவர்கள் நிலைபெறான ஒரு வாழ்வியல் முறையைத்தான் கடைப்பிடித்து வந்தார்கள். ஏன் எங்களுடைய மக்களுக்கு இது புதிதாக இருக்குதுன்னு சொன்னால், உடனடியாக எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு பொருளாதார மற்றும் ஏனைய பொறியியல் கட்டமைப்புகள் அறிமுகப்படுத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு
நிலைக்குலைவு ஒன்று ஏற்படுகிற நிலையில் தான் எங்களுடைய மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த கட்டிடங்கள் தொடர்பாக நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய கட்டடங்களை நாங்கள் எங்களுடைய சுவாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைத்து கொண்டு வந்திருக்கிறோம். இதில் 2 விதமாக நிலைபெறான தன்மைக்கு, அதாவது அந்த கருத்தியலை கொண்டு 2 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதாவது ஆக்டிவ் சஸ்டெயினபிள் டெக்னாலஜிஸ், பசிவ் சஸ்டெயினபிள் டெக்னாலஜிஸ். இதில் ஆக்டிவ் என்று சொல்கிறது தான் நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது சோலார் பேனல், சூரிய மின்கலங்கள் பொருத்துதல், மற்றது விண்ட் டர்பைன் இன்ஸ்டால் பண்ணுறதோ அல்லது ஏனைய வெளியில் காணக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் ஆக்டிவான விஷயங்கள். அதாவது மின்கூமுட்களோட சக்தி விரயத்தை குறைத்தல் போன்றது. ஆனால் பேசிவ்ன்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விட்டு விலகி செல்லுகிறது. அதாவது நாங்கள் கட்டுமானத்துக்கு உபயோகிக்கின்ற பொருட்கள் அவை நிலைபெறானதாக இருக்க வேண்டும். அதுக்காக இப்போ ரீசைக்கிள் மெட்டீரியல் எல்லாம் இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சூளையில் சுடாத செங்கல்கள் பாவிக்கிற தொழில்நுட்பம் கூட அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ அதன் மூலமாக அந்த சூளையினால் விளைவிக்கப்படுகின்ற வளி மாசடைதல் போன்றவற்றை அவர்கள் குறைக்கலாம் என்று. இதனை தவிர செயற்கையான பொருட்களை பாவித்தலை குறைக்கிற தன்மையும் கூடிக்கொண்டிருக்கு. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், பொல்யூஷன் என்று சொன்னால், அதாவது சூழலியல் மாசுகளில் நாங்கள் ரசாயன கழிவுகளை, கதிரியக்கிய கழிவுகளை, அதை விட மருத்துவ கழிவுகள், இவற்றை பற்றி தான் கூடுதலாக கருத்து வருகிறோம். மிக பிரதானம், அதாவது மிக சவாலுக்கு உரிய ஒரு சூழல் மாசு என்று சொன்னால் கான்கிரீட். இந்த கான்கிரீட் கழிவுன்றது மிகப்பெரிய ஒரு தலையீடியாக வரப்போகிறது, வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எங்களுடைய கட்டுமானங்கள் தவிர்க்க முடியாத நிலையில் கான்கிரீட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம். அதே போல் இந்த லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டிசைன், அதாவது லீட் என்று சொல்லப்படுது, சுருக்கமாக லீட் என்று சொல்லப்படுகிற சர்வதேச நியமங்கள் இந்த கட்டட வடிவமைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், சூழலுக்கு நாங்கள் இயல்பான விதத்தில் அமைச்சு கொள்ள வேண்டும். உதாரணத்தை சொல்ல போனால், ஒரு கட்டிடத்தில் காற்றோட்டம், வெளிச்சம் இவை கூடுதலாக இயற்கையாக அமைகிற விதத்தில் அமைத்து கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கட்டடங்களை அமைக்கும்போது இந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த திசைகள் பார்த்து அமைத்து கொள்வார்கள். ஆதி காலத்தில் எங்களோட நாடுகளில் வாஸ்து என்று சொல்லப்பட்டது சைனா ஃபெங்சுயி என்ற சாஸ்திர முறைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. இதுக்கு காரணம் என்று சொன்னால், சில விஷயங்கள் விஞ்ஞானத்துக்கு புறம்பாக ஏற்றுக்கொள்ளத்தகாததோ இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அந்த கட்டட வடிவமைப்பை எவ்வாறு செய்தார்கள் சொன்னால், ஒளிப்புக, அதாவது காலை சூரியன் உள்ளே வரும் விதமாகத்தான் வாசல்கள், ஜன்னல்கள் அமைக்கப்பட்டன. மறைவு சூரியன் படாத பகுதியில், அதாவது அது வராத விதத்தில் அந்த திசையில் உள்ள கட்டடங்களில் ஜன்னல்கள் வைக்க மாட்டார்கள் எங்களுடைய பழைய முறைகளில். அப்போ இந்த அடிப்படையில் கொண்டு தருணத்தில் இதை சொல்லியாக வேண்டும். மலையகத்தில் அந்நாட்களில் தொடர்குடியிருப்புகள் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட பொழுது இதற்கு எதிர்மாறாகத்தான் அமைத்தார்கள். காலையிலே வருகின்ற விட்டமின் டி கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கிழக்கு பார்த்து வாசல் வைக்காமல் மறுபக்கம் ஜன்னல் வைத்து தான் அமைத்தார்கள். அதான் இதில் மிகப்பெரிய நுண்மையான அரசியலும் கூட இருக்கிறது. இந்த மாதிரி கட்டடங்களை பற்றி பேசும்போது இதை நாங்கள் அந்த லீட் ஸ்டாண்டர்டோடு சேர்த்து சொல்ல வேண்டியதுன்னு சொன்னால், ப்ரீம் என்று சொல்லி இன்னொரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, பில்டிங் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்வாயன்மெண்டல் அசஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லி. இதெல்லாம் மேற்கத்திய நாடுகளில், சிங்கப்பூருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ அண்மையில் எங்களுடைய க்ரீன் பில்டிங் கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்கா, க்ரீன் எஸ்எல் என்று சொல்லப்படுகிற ஒரு க்ரைட்டீரியா, அதாவது ரேட்டிங் க்ரைட்டீரியா, எவ்வாறு இவற்றை மதிப்பீடு செய்தல், ஒவ்வொரு பில்டிங்கும் ஒரு மதிப்பீடு இருக்குது. அதுலேயும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சர்டிஃபைடு என்று சொல்லப்படுகிறது, அதாவது அத்தாட்சிப்படுத்தப்பட்டது 40லேருந்து 49 புள்ளிகள் வழங்கப்படுவது. சில்வர் என்று சொல்லப்படுது, வெள்ளி தரப்படுத்தலில் 50லேருந்து 59 வரையும், கோல்டு அல்லது தங்கம் என்று சொன்னால் 60லேருந்து 69, இறுதியாக பிளாட்டினம் சொன்னால் 70க்கு மேலே. இதுக்குரிய அந்த தரப்படுத்தலுடைய அந்த அதாவது மதிப்பீட்டு அளவுகோல்கள் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதாவது உங்களுடைய எனர்ஜி ரீசைக்கிள் எவ்வாறு இருக்கிறது, கழிவற்றல் விஷயங்கள் எவ்வாறு இருக்கிறது. கழிவற்றல்னு சொன்னால் அந்த கழிவு பொருட்களை ரீசைக்கிள் பண்ணுறீங்களா, ரீயூஸ் பண்ணுறீங்களா, ரெடியூஸ் பண்ணுறீங்களா, அந்த 3R என்று சொல்லப்படுகிற கன்செப்ட் எவ்வாறு அமுல்படுத்தப்படுகிறது அந்த பில்டிங்கில்.
மின் குமிழ்களுடைய பாவனை. இப்போ இன்றைக்கு எல்இடி பல்புகளை மாறி டங்ஸ்டன் அந்த ஃபிலமெண்ட்டை விட்டு போட்டு இப்போ எல்லாருமே எல்இடி பல்ப்ஸுக்கு மாறுறார்கள். இதில் ரெண்டு பகுதியும் இருக்குது. அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்கிற நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை பாவிக்கும்போது நிச்சயமாக எனர்ஜி வேஸ்டேஜ் கூடுதலாக வரப்போகுது, அது உண்மை. அதே நேரத்தில் உங்களுக்கு ஹெல்த் டிஃபெக்ட்ஸ் வரப்போகிறது இல்லை. அதாவது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ஸ்களால் உள்ள வருகின்ற அந்த ஆரோக்கிய கேடுகள் குறைவு இந்த எல்இடி பல்புகளோட ஒப்பிடும்போது. என்னென்னு சொன்னால் இந்த எல்இடி மின்குழுவுகளில் இருக்கிற அந்த சிமிட்டும் தன்மை என்று சொல்கிறது. நாங்கள் ஃப்ளோரசன் முந்தி பாவிக்கும்போது இதே பிரச்சனை வந்தது. ஃப்ளோரசன் மின்குமிழ்கள் பாவிக்கும்போது அவர்கள் சொன்னால் அந்த பல்பில் எங்களோட கண் அறியாத அளவுக்கு ஒரு சிமிட்டும் தன்மை ஒன்று காணப்படுகிறது. அந்த ஃப்ளிக்கரிங்னு சொல்லுகிற விஷயம் காணப்படுகிறது. இந்த ஃப்ளிக்கரிங் எங்களோட கண்ணுக்கு அதாவது எங்களால் உய்த்துணரக்கூடிய நிலையில் இருக்காது, ஆனால் கண் அதை உள்வாங்கி கொண்டு தான் இருக்க போகுது. இதனால தான் அந்த டிவி திரைகள்லையும் கூட, அதாவது எங்களுடைய தொலைபேசி கைத்தொலைபேசிகளில் உள்ள ஸ்க்ரீன் இவற்றிலேருந்து கூட இந்த வேவ்ஸ் வருது. அது புரித ஒரு விஷயத்தில் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அப்போ இந்த க்ரீன் பில்டிங் என்று சொல்லப்படுற விஷயங்களை நாங்கள் கூடுதலாக எங்களுடைய வீடுகளில் அமைக்கும்போது எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கூடுதலாக அமைச்சு கொள்கிறோம். ஒருவரும் பார்க்குறது வசதிக்கு ஏற்ற மாதிரி பகட்டாக இருக்கணும், ஆக்கள் பார்க்கும்போது அது ஒரு. ஆனால் அதில் எந்த அளவுக்கு சுவாத்தியம், அதாவது அகச்சூழ்நிலை, மைக்ரோ என்வாயன்மெண்ட், மைக்ரோ கிளைமேட்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நகரங்களுக்குள்ளேயும் அல்லது வீடுகளுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கிளைமேட் இருக்குது. வெளியால் ஒரு கிளைமேட் இருக்குது. எங்களுக்கு வீடுகளில் உள்ள கிளைமேட் ஒன்று, அதாவது உள்ளே இருக்கிற ஒரு காலநிலை ஒன்று இருக்க போகுது. அப்போ அந்த காலநிலையை எங்களுடைய வீட்டு கட்டுமான வடிவம் தான் தீர்மானிக்க போகிறது. இந்த கட்டுமான வடிவம் எந்த ஒரு தூரம் நீங்கள் அதனை பராமரித்து கொள்ளலாம் என்றதிலேயும் தங்கியிருக்கிறது. அப்போ நீங்கள் உங்களுடைய வடிவமைப்பு அதிக மின்குமிழ்களை பாவிக்க வேண்டிய வந்திருந்தால், அல்லது உங்களோட வடிவமைப்பில் காற்றோட்டம் குறைவாக இருந்தால் நிச்சயமாக இது எங்களுக்கு ஆரோக்கிய கேடை விளைவிக்க போகிறது. இன்னொரு உதாரணம், என்னுடைய பர்சனல் உதாரணத்தை சொல்லுறேன். டொரண்டோ நகரத்தில் கோவிட் காலகட்டத்தில் என்னுடைய நண்பர் ஒரு ஆள் இருந்தார். நான் இருந்தது பிரம்டன் என்ற இதில் நகரத்தில். அவர் டொரண்டோ என்ற நகரத்தில் அந்த அடுக்குமாடி தொடர் குடியமைப்பில் இருந்தார். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் இன்னும் அது நடைமுறை வரவில்லை. ஆனால் மிக விரைவில் அது எங்களுடைய நகரங்களும் மெட்ரோபாலிட்டன் லெவலுக்கு மாறிவிடும். சூரிய வெளிச்சமே படாத நகரங்கள் இருக்குது. சிக்காகோ, நியூயார்க் இப்படியான நகரங்களுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், உச்சி வெயில் கூட அவர்களுக்கு பெருசாக வராது. ஏன்னா எங்களுடைய ஈக்குவேட்டர் என்ற மத்திய தரை கோட்டுக்குள்ளே இருக்கிற நாடுகளுக்கு தான் இந்த உச்சி வெயில்ன்றது வரும். அப்போ அவர்களுடைய நகரங்களில் பல கட்டிடங்கள், பல மாடிகள் என்றுமே சூரிய வெளிச்சத்துக்கு உட்படாத மாடிகளாகவே இருக்கும். அப்போ இந்த கோவிட் கால பகுதிகளில் அவர்கள் வெளியிலையும் வர முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பல பேருக்கு தற்கொலை எண்ணங்களும் வந்ததாக சொன்னார்கள். அந்த நண்பர் உடனடியாக அந்த வீட்டை காலி பண்ணி போட்டு அவர் சொன்னார் தனக்கு வெளியே குதிக்கணும் போல இருந்தது. அப்போ அந்த கட்டடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை நீண்ட காலத்துக்கு, அதாவது மன உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றபடி இல்லை. அப்போ இந்த மாதிரி ஹை ரைசஸ்ன்னு சொல்லப்படுகிற ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்ன்னு சொல்லப்படுகிற பில்டிங்கள் எங்களுடைய பொருளாதார முயற்சிக்கு அது உறுதுணையாக இருக்கிற அதே நேரத்தில் மன உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்க போகுது. அப்போ எங்களுடைய வாழ்விடங்களை பார்க்கும்போது இயற்கையோடு சார்ந்து நீர்நிலைகளை ஒட்டி காடுகளை ஒட்டி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் உண்மையாகவே மனிதனுக்குரிய ஆரோக்கியம். அப்போ எங்களுடைய குடிமனைகளை அமைக்கும் போதும் கூட இந்த ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த நியமங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தோடு இந்த சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த பேண்தகு நிலை தொடர்பிலே இலங்கை பொறுத்த மட்டும் எத்தகைய கோட்பாடுகளை கொண்டிருக்கின்றன? இந்த பேண்தகு நிலை தொடர்பாக நிறைய கோட்பாடுகள் எங்களுக்கு எல்லோரும் அறிஞ்சது தான். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் என்ற கன்செப்ட், அது ஒரு பேண்தகு கோட்பாடு. க்ரீன் இக்கானமி என்று சொல்லப்படுகிறது, பச்சை பொருளாதாரம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் க்ரீன் டூரிசம் என்றது எல்லாம் இருக்கிறது. இதை விட முக்கியமாக சட்ட ரீதியாக சொல்லப்படுகிற கோட்பாடுகள்னு சொன்னால் பொல்யூட்டர் பே, பெனிஃபிஷரி பே என்ற கோட்பாடுகள். அதாவது பொல்யூட்டர் பே என்று சொன்னால் இது எங்களுடைய மனநிலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். நாங்கள் பொறுப்பு எடுக்கிறது இல்லை. எங்களுடைய சூழலுக்கு ஏதாவது ஒரு தாக்கம் செலுத்தினா நாங்கள் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியான விஷயம். அந்த இடத்துல
ஒரு தனிநபரை பொறுப்புடைமைக்கு ஆட்படுத்துதல், அதாவது நான் ஒரு சூழல் பிரச்சனையை ஏற்படுத்தி போட்டு அது என்னுடைய நிறுவனம் அல்லது நான் ஒரு அதிகாரியாக இருந்தால் அது என்னுடைய திணைக்களம் பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொல்லி நான் நகர முடியாது. அப்போ இந்த இடத்துல இந்த பொல்யூட்டர் பே பிரின்சிபிள் என்று சொல்லப்படுகிற கோட்பாடு என்ன செய்கிறது என்றால், யார் குற்றம் இழைத்தாரோ அவரை அந்த குற்ற பொறுப்புடைமைக்கு ஆட்படுத்துதல். அப்போ அவர் தான் அதுக்குரிய பதிலை சொல்ல வேண்டும். இதுக்கு மாறுபாடாக இன்னொன்றுக்கு பெனிஃபிஷரி பேன்னு சொல்லி நன்மை செய்தவருக்கு ஒரு ரிவார்டு ஒன்று இருக்கும், அவருக்கு ஒரு நன்மை கொடுக்குறதா இருக்கணும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூரிய கலம் பொருத்தின பல வீடுகள் அவர்கள் பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார்கள். மேலதிகமாக அவர்களுடைய கிரிட்டில் அந்த மேலதிகமாக சேருகின்ற மின்சாரத்தை இலங்கை மின்சார சபைக்கு வழங்கி அதன் மூலமாக பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. அப்போ அதே மாதிரி ஏதோ ஒரு அவார்டு ஒன்று இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதனை தவிர நான் பல கோட்பாடுகள் இருக்குது, இதில் முக்கியமான கோட்பாடுகள் மாத்திரமே நான் சொல்லுவேன்டா, பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின் என்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அதாவது நாங்கள் அரசாங்கத்தை நம்புகிறோம். அதாவது எங்களுடைய தகப்பன் போல ஒரு குடும்பத்தில் தலைவன் போல அரசாங்கத்தை நான் நம்புகிறோம். எங்களுடைய அந்த அதிகாரிகள், அந்த முனிசிபாலிட்டியில் இருக்கிறவர்களோ அல்லது அர்பன் கவுன்சிலோ எந்த ஒரு அதிகாரியும் எங்களுடைய சார்பாக நடப்பார்கள். அவர்களிடம் நாங்கள் நம்புகிறோம். அதாவது இந்த பப்ளிக் அந்த நம்பிக்கையை கொடுக்குறது. அப்போ இதையும் நாங்கள், அதாவது அந்த ஆர்டிக்கல் உறுப்புரையில் சொன்ன மாதிரி ஸ்டேட்டுக்கு, அதாவது அரசுக்கு ஒரு கடப்பாடு இருக்குது, தன்னுடைய சமூகத்தை தன்னுடைய பிரஜைகளை காப்பாற்றிக் கொள்வது. இதே போல் ப்ரீகாஷனரி பிரின்சிபிள்னு சொல்வது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எதுவுமே இப்போ நீங்கள் சட்டத்தை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் வழக்குகளை நாங்கள் பதியலாம், வழக்கிடலாம், எவரையும் பொறுப்புடைமைக்கு ஆட்படுத்தலாம். ஆனால் ஒரு சேதம் நடந்ததுக்கு பிறகு அதனை சரி செய்வதை விட சேதம் நடக்க முன்னரே அதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது மிக சிறப்பான ஒரு கோட்பாடாக இருக்கிறது. இதை விட எங்களுக்கு முக்கியமான விஷயம் இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி என்று சொல்லப்படுகிற விஷயம். இன்டர் ஜெனரேஷன் ஈக்விட்டி என்ற இதுக்கு ஒரு வழக்கு நடந்தது, சுவாரஸ்யமான ஒரு வழக்கு பிலிப்பைனில். 17 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இந்த வழக்கை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த லோக்கல் ஸ்டாண்டி என்ற இல்லை, சிறுவர்கள் என்பதனால அவர்கள் போக முடியாது. அவர்கள் சார்பில் பேரண்ட்ஸ், அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த வழக்கினை செய்தார். இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான். இது ஒரு பொதுமையான ஒரு வழக்கு. அதாவது எங்களுடைய ஃப்யூச்சர் என்ன, அதாவது உங்களுடைய அரசாங்க நடவடிக்கையோ அல்லது ஏதாவது பொருளாதார நடவடிக்கைகளோ எங்களுடைய ஜெனரேஷன், எங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க கூடாது, அதை தடுங்கள் என்று சொல்லி ஒரு வழக்கிடப்பட்டது பிலிப்பைன்ஸில். அப்போ இது என்னத்தை சொல்லுதுன்னா, இன்டர் ஜெனரேஷன் ஈக்விட்டின்னு சொன்னால் என்னுடைய ஜெனரேஷன், என்னுடைய இந்த காலகட்டத்தில் நான் செய்கிற செயற்பாடுகள் எனக்கு பின்னால் வருகிற பரம்பரைக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடாது. நான் இருக்கிற வளங்களை அத்தனையுமே நானே எல்லாத்தையும் அனுபவித்து போட்டு போனால் என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன இருக்குதுன்ற ஒரு கேள்வி. அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு நாங்கள் ஒரு பொறுப்பு வச்சுருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு ஒப்புரவாக அவர்களுடைய நன்மைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு ஒப்புரவாக வளங்களை பயன்படுத்தல், இந்த இன்டர் ஜெனரேஷன். இதே போல் இன்டர் ஸ்பீஷிஸ் ஈக்விட்டியும் இருக்குது. அதாவது மிருகங்களுக்கு இடையே, மிருகங்கள் மனிதர்கள். அப்போ மிருகங்கள் தங்களுக்கு என்ற ஒரு உரிமையோ அவர்களுக்குரிய நிறுவனமோ பிரதிநிதியோ இல்லை, மனிதர்கள்லாம் அதை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். அப்போ மிருகங்களுக்கும் ஒரு ஒப்புரவான நிலையில் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்திகளை அமைத்துக் கொள்ளுதல், இது எல்லாத்தையும் சேர்த்து நிறைய கிட்டத்தட்ட டசன் கணக்கில் கோட்பாடுகள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து தான் உண்மையாக இந்த பேண்தகு அபிவிருத்தி அல்லது பேண்தகு முறைமைகள் இந்த இடத்துல கருத்தில் வருகிறது. இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், இந்த சூழலியல் பிரச்சனைகள் அதே போல் சூழலியல் பாதுகாப்பு தொடர்பாக தெளிவூட்டுகின்ற அல்லது இந்த அறிவூட்டுகின்ற இந்த விடயத்தில் எத்தகைய சாத்தியப்பாடு காணப்படுவதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்துவதே இதனுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. இது எந்த அளவுக்கு சாத்தியப்பாடு காணப்படுவதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக நான் ஒரு நூலகராக இருப்பதால் இந்த பகுதி தான் எனக்கு கூடுதலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், நாங்கள் முதலாவது இந்த நாலேஜை எப்படி இம்பார்ட் பண்ணுறது, எவ்வாறு கடத்துதல், அதாவது கொண்டு போய் சேர்க்கிறதுன்றதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதில் பல பேருக்கும், அதாவது பிபிபி என்று சொல்லுவாங்க, அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லுவேன். இந்த விஷயங்கள் சகல மனிதர்களும் அரசாங்கத்துடனும் ஏனைய நபர்களுடன் சமூகத்துடன் இணைந்து செய்கிற ஒரு விஷயம். இதில் நாங்கள் தனித்தனியாக எடுத்துக்கொண்டால்
ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கடப்பாடு ஒன்று இருக்குது. இந்த என்வாயன்மெண்டல் பொல்யூஷனில் நான் என்னுடைய அப்சர்வேஷனையும், அதாவது என்னுடைய பார்வைகளையும் சொல்ல வேண்டிய விஷயம், சில என்னுடைய சொந்த அனுபவங்களை வச்சு சொல்கிறேன், என்னுடைய நண்பர்கள் அனுபவங்கள். 3 வருடமாக சிங்கப்பூரில் இருந்த ஒருவர், அவர் காரணம் கொண்டும் இந்த குப்பைகளை தெருவில் விட்டறிந்ததோ அல்லது தெருவில் துப்புறது இந்த மாதிரி விஷயங்களை அவர் செய்ததே இல்லை. அவருடைய வாயால் சொன்ன விஷயம், 3 வருடங்களுக்கு பிறகு இலங்கையில் வந்து இறங்கின உடனே தன் அறியாமலேயே அந்த பேப்பரை கசக்கி தெருவில் விட்டறிகிறார். ஏனென்று சொன்னால் அந்த 3 வருடம் அவருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நான் 3 வருஷமாக இதை செய்யலை, என்னுடைய நாட்டுக்கு வந்து நான் இதையும் செய்கிறேன். அப்போ இந்த சூழலை நீங்கள் பாருங்கள், ஒரு சூழலுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு சமூகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. நிச்சயமாக எங்களுடைய சமூகத்துக்கு இந்த பிளாஸ்டிக்கோ ஏனைய பொருட்களோ புதுது தான். ஏன்னா நாங்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கலை. பேண்தகு முறையில் இல்லை நிலைபாரான முறையில் தான் எங்களுடைய வாழ்வியல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த பிளாஸ்டிக்கு அல்லது ஏனைய பேப்பர் கழிவுகள் உடனடியாக எங்களுக்கு தலையில் சுமத்தப்பட்ட மிக அதிகரித்த எண்ணிக்கையிலான இந்த மாதிரியான கழிவுப் பொருட்கள் எங்களுக்கு புதிது. அதாவது நாங்கள் ரெஜிஃபோம்னு சொல்லப்படுற ஸ்டைரோஃபோம் இதெல்லாம் வந்திருந்தேன். இதை எவ்வாறு அகற்றுறதுன்றதே ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாது. 80கள் ஆரம்பங்கள்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க, 70கள் எல்லாம் எந்த ஒரு எலக்ட்ரானியல் பொருட்களோடையும் இந்த ஸ்டைரோஃபோம்ன்றது வரும். ஸ்டைரோஃபோமோ அல்லது ரெஜிஃபோமோ வரப்போகுது. அதை பெரும்பாலான வீடுகளில் எரித்து விட்டார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது கலைப்பொருட்களுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள், தெரியவில்லை. அதாவது இது எங்களுக்கு பரிச்சயம் இல்லை என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால், வீடுகளில் நாங்கள் செய்கிற பழக்க வழக்கங்கள் தான் எங்களோட பிள்ளைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இப்போ பேரண்ட் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படித்தான் பிள்ளைகளை அதை அடியொட்டி வைக்க போகிறாங்க. அப்போ வீடுகளில் நாங்கள் அந்த குப்பைகளை தனித்தனியாக பிரித்து, செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட்ன்னு சொல்கிற விஷயம் பிரித்து போட பழகினால் பிள்ளைகளுக்கு அது அவர்களுடைய மனதில் ஆழப்பதிந்து விடும். உதாரணமாக ஃபேமஸான ஒரு கோட்டொண்டை நான் சொல்லணும், டாக்டர் ஜோர்டன் பீட்டர்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரபலமான ஒருவர். அவர் இந்த என்வாயன்மெண்டல் சம்மந்தமான விஷயங்களில் சொல்லும்போது இளம் பராயத்தினருக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்தை திருத்த முதல் உங்களோட வீட்டை திருத்துங்கட்டு. உங்களுடைய அறையை நீங்கள் டைடியாக வச்சுருந்தீங்கண்டா, ஒழுங்குபடுத்தி உங்களுடைய அறைக்குள்ளே நீங்கள் எப்படி பொருட்களை ஒழுங்குபடுத்தி வச்சுருக்கிறீர்கள், ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் என்றதை பொறுத்து தான் நீங்கள் உலகத்துக்கு உரிய விஷயங்களை ஆலோசனை வழங்குறதுக்கோ அல்லது அதை பற்றி பார்க்கவோ வரணுமென்று அவர் சொல்கிறார். அப்போ நாங்கள் திருத்தணும், எங்களோட வீட்டில் இருந்தால் மாற்றம் வரணும். வீடுகளில் நாங்கள் அந்த குப்பைகளை போடாமல் இருக்கிறது, அந்த குப்பைகளை இப்போ அடுத்த வளவுகளை வீசி எறிகிற பழக்கங்களும் எத்தனையோ பேர்கிட்ட இருக்கிறது நானே நேரடியாக பார்த்துருக்குறேன். அதாவது பழக்கத்திலே வந்துடும். எங்களுக்கு அதை டஸ்ட்பின்னுக்குள்ளே போடுறதை விட அது எங்கேயோ ஒரு இடத்த சுழட்டி எறிகிறதுல ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது, இலகுவாக இருக்குது. அப்போ அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டுமென்றால் பெற்றோர்கள் சில பழக்க வழக்கங்களை அவர்கள் ஒரு டிசிப்ளின் ஒன்றை உருவாக்கி கொள்ளணும். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்கணும். அதே போல் இந்த ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள் இதை பயன்படுத்தவும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் வந்து திருத்துற ரிப்பேரிங் என்ற சமூகத்தில் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், நாங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் அத்தனையுமே திருத்தி கொண்டே பயன்படுத்தினாங்க. ஒரு பேனை உடைந்தால் கூட அது எழுதக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு ஒரு செலோட்டைப்போ அல்லது சீலையாலே சுற்றி கொண்டு இருந்தாங்க. ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளில், மிகவும் பணம் படைத்த நாடுகளில் அந்த நிலை இல்லை. இப்போ பழைய காலங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, தெருவிலெல்லாம் வச்சுருவாங்க கொண்டு வந்து. இப்போ சின்ன ஒரு பிழை இருந்தாலும் கூட சோஃபா செட்டையோ அல்லது டிவியோ எதையோ அந்த அவங்களோட அந்த சொல்லப்படும் இந்த ஃபயர்ன்றதுலையோ அல்லது வெளியில் இருக்கிற வராண்டாவிலையோ கொண்டு வந்து வச்சுருவாங்க வெளிநாடுகளில். ஏன்னா யாராவது எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லி அது ஒரு ரீசைக்கிள் முறை தான், தேவையானவர் எடுத்துக்கொண்டு போவார். அதே நேரத்தில் சில இடங்களில் குப்பையிலேயே போடப்படுகிறது. எலக்ட்ரானியல் கழிவுன்றது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையாக வந்துருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரானியல் பொருட்களில் எங்களுக்கு ஒரு இந்த ஃபெட் என்று சொல்லப்படுகிற விஷயம், ஐஃபோன் 7 வந்துட்டுது, அட்வர்டைஸ் பண்ணப்படுகிறது ஐஃபோன் 8க்கு, உடனடியாக இதை தூக்கி எறிகிறாங்க, அது பண்ணுறாங்க. இதே போல் இரஸ்பான்சிபிள், அதாவது பொறுப்பு அற்ற தன்மையில் பொருட்களை வாங்குறதையும் வீடுகளில் நிறுத்த வேண்டும். அதாவது நாங்கள் எங்களுடைய வெறுமனே ஆசாபாசங்களுக்காக பொருட்களை சேர்த்துக்கொள்ளுதல். அப்போ நீங்கள் மர தளவாடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டிலையும் கட்டாயம் இருக்கும். எங்களுடைய அம்மம்மா அப்பப்பா மேர் பாவித்த மரத்தளவாடங்கள் இன்றைக்கும் அது பயன்பாட்டில் இருக்குது. அதை மெருகூட்டி பயன்படுத்துகிற ஒரு மனநிலையில் கூடுதலாக இருப்போம்னு சொன்னால் இந்த
ஒரு அதாவது ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோன்ற வரையறைக்குள்ளே நாங்கள் வர மாட்டோம். அப்போ அதனால் ரெடியூஸ் பண்ணலாம் எங்களுடைய அதாவது ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற பழக்க வழக்கங்களை மாற்றும் போதே இந்த சூழல் பாதுகாப்பு மிகவும் மேம்படும், கழிவுகளை குறைக்கிறது. இது நான் ஏற்கனவே சொன்ன இதில் இருக்கிறது. மற்றது ஸ்கூல்ஸில்னு சொன்னால் அது கரிக்குலம், அவங்களோட கலைத்திட்டங்கள் பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டியிருக்கிறது. இவர்கள் பாடசாலையில் வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து இதுக்கென்று ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆசிரியர்கள் மிக குறைவு. என்ஜிஓஸ் இதை நடைமுறைப்படுத்தலாம். இப்படி நிறைய சொல்லி கொண்டு போகலாம். நிச்சயமாக மிகவும் ஆக்கப்பூர்வமான பல கருத்துக்கள், விஷயமாக இலங்கையில் இருக்கின்ற சட்டங்கள் தொடர்பாக மக்களுக்கு நீங்கள் மிகவும் தெளிவாக அதை கொண்டு போய் சேர்த்தீர்கள். உண்மையிலே சட்டத்தை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய தேவைக்கு நாங்கள் அதாவது எங்களுக்கு ஒரு சட்டம் தேவையாக இருந்தால் எப்படி நாங்கள் அதனை நாங்கள் அணுகலாம், அதே போல் நாங்கள் தவறு செய்வோமாக இருந்தால் சட்டம் எப்படி தண்டிக்கும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது தொடர்பான ஒரு நீண்ட ஒரு கலந்துரையாடலாக மிக தெளிவான ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தின் சிரேஷ்ட உதவி நூலகர் திருவாளர் ரமணன் அவர்களுக்கு தேசிய அலைவரிசையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி. கலையத்துக்கும் நேயர்களுக்கும் நன்றி. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் ஊடாக இடம்பெறுகின்ற இந்த மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியாக இந்த பகுதி அமைந்திருந்தது. அந்த வகையிலே நேத்ரா அலைவரிசனுடைய இந்த விசேட கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்து கொண்ட எங்களுடைய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகள். தயாரிப்பாளர் தனஞ்சன் அவரோடு ஒட்டுமொத்த தயாரிப்பு குழுவோடும் உங்களிடம் நாங்கள் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.